இப்படி இருக்கிறேன், நல்லா சந்தோஷமா என்கிட்ட வருவாரு, தள்ளி தள்ளி போறாரு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னுடைய வருத்தத்திற்கான காரணம் உனக்கு புரியவில்லையா? வருத்தமா? என்ன வருத்தம்? பலாத்தோப்பு மாந்தோப்பு, மாந்தோப்பு பலாத்தோப்பு என்று தோப்பு தோப்பாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆமா, நீயும் நானும் அரண்மனை பந்தயனையிலே உறங்குவது எப்போது? இந்த மனக்கவலை தான் எனக்கு. அரண்மனை பந்தனையில் நீயும் நானும் இவ்வளவுதானா? என்னங்க புரியாத பேசுறீங்க? என்ன தாலிதான் கட்டாண்டா பாடி அந்த படுவை சண்டால சரிகார. ஆனா ஞாபகம் மேல உங்க மேலதான். அது எனக்கு தெரியுமே. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் மாந்த பேச தருக்க? அரண்மனை பந்தனை எப்போது என்றுதான். அப்படியா? அப்படியா? ஆமாங்க. என்ன குட் நியூஸ்? சொல்ல போறேன். அது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் பொழுது பேங்கிட்ட சொல்றேன். அது இல்ல, குட் நியூஸ் தான் சொன்னேன். ஆனா நான் சொன்ன விஷயத்தை சொல்லல. சொல்லலையே. கெட்டிக்காரியம். சொல்லு சொல்லு. என்ன தெரியுமா? என்ன? பாத்தியா? குட் நியூஸ்னா போருக்கு சென்ற கணவன் இன்னைக்கு வரானா? இதுவா குட் நியூஸ்? என்னங்க என் கணவர் போருக்கு போனாரு, நீங்க என்ன பாக்கத்துக்காக வராரு. அதைத்தான் சொன்னேன். பாக்கத்துக்காக வர்றாருங்க. நானும் அவரும். நீ அவரும்? நானும் அவரும். நீ அவரும்? நாங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா என்ன சொல்ல வர என்று நானும் எங்க கணவரும் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுவோம். அந்த இடத்துல அவங்க எப்படி ஆடி பாடுறாங்க, நீ உட்காந்து வேடிக்கை பாருன்றாங்க. அதுக்காக நான் வந்துக்கிறேன். ஏன் தவறா நினைக்கிறீங்க? ஆடி பாடி விளையாடும் போது ஆடி பாடி விளையாடுகின்ற நேரத்தில் கட்டுப்பிடிப்புனா அவரை இதெல்லாம் கேடு நான் அந்த உயிரோட இருக்க மாட்டேன். உன்னை நம்பி வந்ததற்கு செய்யக்கூடிய செயலா இது. சும்மா ஒரு வார்த்தைக்குங்க. அதோட நடிப்பு. ஆமா, அனைத்தும் சாகசம். அந்த நேரத்தில் செய்யணும். ஒண்ணுதானே? ஆமா, உனக்காக எதையும் செய்வேன். என்ன 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 தெரியுமா? என்ன? இவ்வளவுதானே? ஆமாங்க, இது எனக்கு கை வந்த கலாய். அப்படியா? புரியுதா? கச்சிதமாக முடித்து வருகின்றேன். இப்ப புரியுதா? புரிந்து கொண்டேன். பாசமேல சொல்றீங்க. புரிந்து கொண்டேன். கையளவி என்னுடைய தங்கை எப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரி சரி, இனிமேல் அவளை பற்றி பேசி எனக்கு என்ன பலன் நடக்கிறது? எப்போது செல்ல வேண்டும்? என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி நீலாம்பரியை சந்திக்க வேண்டும். நீலாம்பரி பாத்தீங்களா? போர் போயிட்டு வந்துட்டாரா? ஞாபகம் தெரியுமே அவர் மேல. தாய் மாதிரி தான் கட்டிட்டு போனாரு. ஆனா ஞாபகம் வளையலுக்கு அவர் மேலதான். அவர் பார்க்காத இருக்க முடியல. என்னால இருக்க முடியல. போங்க, உங்க ஞாபகமே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, நீங்க போருக்கு போனீங்க. போருக்கு நீங்க வெற்றி பெறணும் சொல்லிட்டு அதுல இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏத்திட்டு நான் பெறாத்தின்னு வந்துக்கிட்டுங்க. இருக்கத்தானே கூடும். ஆமாங்க, ஏனென்றால் ஒரு கணவன் போருக்கு சென்று விட்டான்.
வெற்றி பெற வேண்டும் என்று நீ சென்று மாரியம்மன் கோயிலுக்கு அர்ச்சனை செய்து அந்த 40 ரூபா நான் கௌரி பூஜா அந்த திருமணி நல்லா இருக்கணும். கணவனே கண் கண்ட தெய்வம் என்று போற்றக்கூடிய பெண்மணி யார் என்றால் அது நீயாகத்தில் இருக்கக்கூடிய வாழ்த்துங்க. நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. பாத்தியா எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஏய் போய் செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஹாய், தீரமாடி. அவங்க உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது. நான் போருக்கு போயிட்டேன். ஆனா நான் போருக்கு போனேனே தவிர எனக்கு ஞாபகங்களும் அங்க இல்ல. எல்லாம் இங்கதான். இந்த தினம் ஏய் உனக்கு கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயோ ஒரு அச்சத்தை பாத்து என்னங்க நீங்க போருக்கு போனீங்க. ஆனா என் மனசெல்லாம் உங்களாலதான் தெரியுமா? இந்த இனிமான நேரத்தில் இனிமான உல்லாசம் ஆடிப்பட வேண்டும். ஆமா என்னங்க உங்களை காணும் பொழுது எல்லாரும் கண் வைக்கிறாங்க நம்மள பார்த்து. உன்னை காணும்படி எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? அன்பின் உருவம், அத்தான் அறிவின் சிகரம், ஆஹா இன்பத்தின் இருப்பிடம், வீடில்லா பேரழகு படைத்தவன். அது மட்டுமா? ஆமாங்க. அது காண கருமையில கருவழிகள் சிவந்த வழி. அப்படியா? அது மாலையில மரகதமே மாங்கையில பூந்தியறி. ஒரு காத்தாய் ஆமாங்க. ஓடி வருவாய ஒய்யாண்ட போட்டு. அப்படியா? தெரியுமா? என்னங்க அட என்ன தேசம்